பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலவேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள இந்த காலவேளையில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கடந்த வாரம் முழுவதுமாக நம்மளை கண்ணின் இமை போல அவர் பாதுகாத்திருக்கிறார். ஆகையால் இந்த வாரம் முழுவதும் கூட அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் என்றென்றைக்கும் நம் வாழ்க்கையில அது இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமாக. ஹalleluya. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரும் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, எங்களை ஏற்றுக்கொள்வீராக தகப்பனே. இந்த நேரத்துல ஏசப்பா, இந்த நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரையும் தகப்பனே உங்களுடைய வார்த்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு நீங்க செவி கொடுத்து ஏசப்பா, எங்க செவியை கொடுத்து தகப்பனே உடைய வார்த்தை உன்னோ தகப்பனே எங்களுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகட்டும் தகப்பனே. As we do our praise and worship Lord Jesus, you be with us Lord, you be with us and let your presence be with us all through the days of our life Lord. As we are leading this prayer Lord, let your Holy Spirit guide us, strengthen us and lead us in the way of righteousness Lord Jesus. You come and present here and you do everything Lord. In your mighty name I close my prayer to Jesus Christ the Lord. Amen. ஆமென், ஆமென். இந்த நேரத்துல இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார் என்று பாடலை பாடி இயேசுவை ஆராதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி இயேசுவை ஆராதிக்கலாம். Yes Lord. ஆனந்தம் கொள்ளுவே
Jesus. மாறும்போது we have to change. Let our burden, let all these sins, all the problems, sufferings should go from our life. Amen. So let's ask God to change our mind, change our action, change our behavior, thought, character, everything. And so now let's sing மாறவே ஆசைப்படுகிறேன். எங்க சிந்தை மாறணும் ஆண்டவரே, உம்மை போல மாறணும் இயேசுப்பா. ஆமென். பாடலை பாடி இயேசுவை போற்றலாமா? மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், பேச்சு மாறணும், பெருமை மாறணும் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் நடக்கணும் இயேசப்பா. உம்மை போல எங்களுக்கு நல்ல அன்பு தகப்பனே, தாழ்மை நீங்க தருவீராக தகப்பனே. Yes, Father, thank you, Jesus. சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும். என் பேச்சு மாறணும், ஐயா பெருமை மாறணும். என் பேச்சு மாறணும், ஐயா பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நடை மாறணும், உடை மாறணும் ஆண்டவரே. உள்ளமும் மாறணும், உம்மை போலவே நாங்கள் மாறணும் இயேசப்பா. ஆமென். Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஆமென். நடை மாறணும், என் உடை மாறணும். என் நடை மாறணும், என் உடை மாறணும். என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆமென். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Yes, Lord. In the Netherlands, as we did our praise and worship, our Lord Jesus Christ was there with us. Now, let's pray for the word of God. Let we ask for the God to speak with us. As we are servant of Him, we should be eagerly waiting for His word. So now let's close our eyes and pray for all the people, those who are watching this channel, and for the word of God. Yes, Lord. ஆமென். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இந்த உன்னதமான கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய இறை வாக்குக்காகவும் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் சொன்னீர், மனிதன் அப்பத்துக்கு மட்டும் அல்ல, ஆனால் அவனோர் வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில் தான் உயிர் பிழைப்பான் என்று சொன்ன வாக்கின்படியே ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு நீங்க கொடுக்க போகிற உன்னதமான உணவு உண்டு ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே உடைய வார்த்தை மருந்தாக மாற்றி ஆண்டவரே ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காயங்களும், ஒவ்வொரு வேதனைகளும், ஒவ்வொரு சமாதானம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிம்மதிகள் யாவற்றையும் ஆண்டவரே நீ சீர்படுத்தி சரிப்படுத்தி நீர் வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி பாரத்தோடு அனைவரு ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலும் உம்முடைய உன்னதமான கரமானது நிறைவாய் இருப்பதாக. என் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கக்கட்டு போனது அல்ல என்று
நீ சொன்னது போல அன்றைய நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் நீர் ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுங்க. அன்றைய எந்த நோக்கத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே தொடர்ச்சியாக எங்களோடு இருந்து ஜெபம் முழுவதுமாக நீர் வழி நடத்தி ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்க. இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள எங்க அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது நம் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த காலை நேரத்தில் இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கின்றவராக இருக்கின்றார். அந்த இறைவன் நம்மை காக்கும் இறைவன். அவர் நம் அருகில் இருக்கும்போது நமக்கு எல்லா நன்மைகளையும் கடந்து அளிக்கின்ற இறைவனாய் இருக்கின்றார். ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாள் நேற்று ஓய்வு நாளை முடித்து இன்றைக்கு பணிகளை ஆரம்பிக்கிற நாளாய் நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த காலமே இறைவன் நம்மை பணிக்கென்று அழைக்கிற நாளாய் இன்று அமைந்திருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். யார் யார் என்ன செய்து கொண்டிருக்கும் போது அழைப்பு விடுத்தார், அந்த அழைப்புக்கு அவர்கள் எவ்வாறு இணங்கி வந்தார்கள் என்பதை இன்றைக்கு நாம் வாசிக்க போகின்றோம், தியானிக்க போகின்றோம். இன்றைக்கு ஒவ்வொரு சீடர்களும் சும்மா உட்கார்ந்திருந்தவர்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. பணிகளை செய்து கொண்டிருக்கும் போதுதான் அவர்களை அழைத்தார். வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள். நன்றி மக்களே, இன்றைக்கு நாம் கூட நம்முடைய வேலைகளை செய்து கொண்டு இறை பணிகளை ஆற்ற இறைவன் அழைக்கின்றார். நம் வேலைகளை செய்து கொண்டு அன்றைக்கு இறைப்பணி தொடங்குவதற்கு செய்கிற வேலையை விட்டுவிட்டு வா என்று அழைத்தார். ஏனெனில் அதை காட்டிலும் இது மேன்மையா இருக்கும் என்பதற்காக. இன்றைக்கு செய்கிற வேலையை விட்டுவிட்டு வா என்று அழைக்கவில்லை. இன்றைக்கு வேலை செய்து கொண்டு என் பணியை ஆற்றுவாயாக என்று அழைக்கின்றார். காரணம் என்ன? அன்றைக்கு தொடங்கும் போது முழு நேர பணியாளர்கள் அவருக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கு உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்கள் பரவி இருக்கின்றார்கள். இவர்கள் பகுதி நேர பணியில செயலாற்றினாலே இறை அரசுக்கான மக்களை ஆயத்த செய்ய முடியும் என்று இன்று இறைவன் வேலை செய்து கொண்டே இறை பணியாற்ற அழைக்கின்றார். வேலை செய்வது நம்மை காத்துக்கொள்ளவும், இறை பணி ஆற்றுவது இறை நாம மகிமை அடையவும் இறைவன் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றார். ஆகவே இன்றைய அழைப்பின் செய்தி என்ன என்று விழுத்தை வாசிக்கும் போது மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 14 20 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது பாருங்க. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தி பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயா முழுவதும் பயணம் செய்து கொண்டிருந்தார். திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்ட பிறகு ஆண்டவர் இயேசு நற்செய்தி பறைசாற்றும்படி கலிலேயா முழுவதும் பயணம் செய்தார். அவர் சொன்ன வாக்கு என்ன? காலம் நிறைவேறிவிட்டது, இறை அரசு நெருங்கி வந்துவிட்டது. காலம் நிறைவேறிவிட்டது, இறை அரசு நெருங்கி வந்துவிட்டது. என் நன்றி மக்களே, காலம் நிறைவேறிவிட்டது என்ற வாக்கின் பொருள் என்ன? தீமையின் காலம் முடிந்து போகின்றது. தீயவன் அடைக்கப்பட போகின்றான். மக்களை பிடித்த தீமைகள் அவர்களை விட்டு விலகப் போகின்றது. ஒவ்வொருவரையும் இறைவன் ஆளப் போகின்றார்.
இதான் அந்த வாக்கின் ரகசியம். காலம் நிறைவேறிவிட்டது, இறை அரசு நெருங்கி வந்து விட்டது என்றால் பொருள் என்ன? இந்நாள் வரை மனிதனை ஆட்கொண்டிருந்த தீமைகள், தவறுகள், அநேக பாவங்கள் மனிதனை விட்டு விலக ஆரம்பித்து விட்டது. ஆக இந்த நாளிலே எவரெல்லாம் இந்த வாக்கை கேட்பார்களோ அவர்கள் உள்ளத்திலே இறைவன் ஆளப்போகின்றார். இறைவன் அவரை ஆளப்போகின்றார். ஒரு மனிதனை இறைவன் ஆளும் போது அந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் மாற்றமாயிருக்கும். என்ன மாற்றம்? அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி, மன்னிப்பு, இவை அனைத்தும் அந்த மனிதனுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதாக மாறும். எந்த மனிதன் இறைவனால் நடத்தப்படவில்லையோ அவன் இன்னும் தீமையான செயல்பாடுகளிலே தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆக இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்தின் விளக்கம் என்ன? தீமையின் காலம் முடிய போகிறது, நன்மையின் காலம் தொடங்க போகிறது. தீமையின் ஆட்சிக்குரியவன் அழிக்கப்படுகின்றான், நன்மையின் ஆட்சிக்குரிய இறைவன் மனித உள்ளத்திலே நுழைய போகின்றார். மனிதனுடைய குணாதிசயங்கள் மாறுகிறது. இதான் இந்த நற்செய்தியின் விளக்கம். காலம் நிறைவேறிவிட்டது, இறை அரசு நெருங்கிவிட்டது. ஆகவே அந்த இறை அரசை உள்ளத்திலே உள்வாக வேண்டும் என்றால் என்ன உரைக்கிறார் பாருங்க என்று பார்க்கும்போது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள். மனமாறி நற்செய்தி என்றால் பொருள் என்ன? நற்செய்தி என்ற வாக்கின் அர்த்தம் நல்ல செய்தி. இனி உன் வாயிலிருந்து நல்லவை மட்டுமே வெளிவருவதாக. இனி நீ பேசினாலும், நீ பார்த்தாலும், நீ செய்தாலும் அது நல்லவையாகவே இருக்க கடவது. அது உன்னையும் பாதிக்க கூடாது, உனக்கு அடுத்திருக்கிறவர்களையும் பாதிக்க கூடாது. அது உன்னையும் பாதிக்க கூடாது, உன் குடும்பத்தையும் பாதிக்க கூடாது. அது உன்னையும் பாதிக்க கூடாது, உன்னை சுற்றி இருக்கிற மக்களையும் பாதிக்க கூடாது என்று சொன்னால் நம் உள்ளத்தில் இருந்து எழும்புகிற தீமைகளை உடனே விலக்க வேண்டும். இதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது. ஒவ்வொரு மனிதனிடத்திலே ஆண்டவர் இயேசு விரும்புவது இவைதான். மனமாறுங்கள். மனமாற்றம் என்ற வாக்கின் பொருள் என்ன என்று பார்க்கும்போது, நாம் செய்கிற தீமைகளை விட்டு விலகி நன்மைகளை செய்ய தொடங்குங்கள். இதான் மனமாற்றத்தின் அடையாளம். ஆக இன்றைக்கு மனமாற்றம் என்றால் எதையோ நினைத்துக் கொள்ளாதீர்கள். மனமாற்றம் என்ற வாக்கின் பொருள் என்ன? மனமாற்றம் என்றால் நாம செய்கிற தீமைகளை அறிந்து, எதெல்லாம் நம்மிடத்திலிருந்து தீமை வெளிவருகிறது என்று அறிந்து கொண்டு அந்த தீமையை விளக்குவது. இதுதான் திருப்பலியில நாம் அறிக்கையிடுகின்றோம். என் சிந்தனையாலும், என் சொல்லாலும், என் செயலாலும், கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். மனமாற்றம் எங்கெல்லாம் இடம்பெற வேண்டும் என்று நமக்கு திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. சிந்தனையாலும் என்றால் பொருள் என்ன? நாம யோசிக்கிற எண்ணங்கள் அது நல்லவையாய் மட்டுமே இருக்க வேண்டும். தீமை நினைவிலே வந்துவிட்டால் நாம பேச்சிலும் தீமை இருக்கும், பார்வையிலும் தீமை இருக்கும், செயலும் தீமை இருக்கும், உடுத்துகிற உடையில கூட தீமை இருக்கும். ஆக சிந்தனை என்பது மிக அவசியம். அங்கிருந்தான் முழு உடலுக்கே கட்டளைகள் பிறக்கின்றன. ஆக முதலிலே மனமாற்றம் எங்கு இடம்பெறுகிறது? சிந்தனையில, யோசிக்கிற யோசனையில. கெட்டவைகளை விலக்கி நல்லவைகளை மட்டுமே யோசிக்க ஆரம்பித்து பாருங்கள். அப்போது அந்த யோசனை கண் வழியாக, வாய் வழியாக, கை வழியாக, உடுத்துகிற உடை வழியாக, நாம் நடக்கின்ற நடை வழியாக அது வெளிப்படும். இதான் மனமாற்றத்தின் அடையாளம். ஆக முதலிலே சிந்தனைகளை சுத்திகரிக்க வேண்டும். 2, வாயிலிருந்து புறப்படுகிறவைகளை கட்டுப்பட்டு புறப்பட வேண்டும். வாய்க்கு கட்டுப்பாடு இருக்கணும். எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். எதை பேசக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை பேசக்கூடாது. எதை பேச வேண்டும்? நல்லதை மட்டுமே பேச வேண்டும். தீமை வாய் நின்று வரும்போது அப்படி அமைதியாக அடக்கிக் கொள்ளணும். ஆக நாவின் வடிவிலே வருகிறவைகளை கட்டுப்படுத்துவது மனமாற்றத்தின் அடையாளம். பிறகு செயலால் என்றால் நாம செய்கிற ஒவ்வொரு செயல்களிலே நல்லவைகள் கெட்டவைகள் எது என்று நம்மால் அறிய முடியும். ஆக கெட்டவைகளை விலக்கி நல்லவைகளை செய்ய தீர்மானிக்கணும். இதுதான் மனமாற்றத்தின் அடையாளம். ஆக இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. மனமாறி நற்செய்தி நம்புங்கள். நற்செய்தி என்ற வாக்கின் பொருள் என்ன? நல்ல செய்தி, நல்ல வாழ்க்கை, நல்ல எண்ணம், நல்ல வாக்கு, நன்மையானவைகள் நாமும் அடைய வேண்டும்,
நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விரும்புகின்றார். இதை செய்வதற்கு ஜாதி, மத, இனம் எதுவுமே தேவையில்லை. கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் நன்மை செய்வதற்கு மட்டுமே நம்மை அழைக்கிறாரே தவிர தீமை செய்வதற்காக நம்மை அழைக்கவில்லை. என் நண்பரே மக்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்றாக அறிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நாள். ஏனென்றால் நாம் அனைவருமே இறைவாக்குக்குரிய மக்களாக இருக்கின்றோம். ஆகவே இறைவன் சொல்லுகின்றார், மனமாறி நற்செய்தி நம்புங்க, ஏனெனில் பழைய காலங்கள் ஒழிய போகிறது, பாவத்தின் காலங்கள் ஒழிய போகிறது, பரிசுத்தத்தின் காலம் தொடங்க போகிறது. அதான் விண்ணரசின் காலம். விண்ணரசு நெருங்கிவிட்டது என்றால் பொருள் என்ன? பலர் நினைச்சுப்பாங்க, இந்த பூமியெல்லாம் போயிடும், அப்படியே வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வரும், அந்த காலம் எப்போ நடக்கும் காத்துட்டு இருப்பாங்க. இல்ல, ஒவ்வொரு நாளும் அது நடக்கிறது, ஒவ்வொரு நாளும். ஆகவே அன்று வாழ்ந்த அனைவருமே இயேசுவை பார்த்து கேட்டார்கள், விண்ணரசு எங்க இருக்கிறது? ஆண்டவர் ஒரு குழந்தை அழைத்து சொன்னார், விண்ணரசு குழந்தை உள்ளத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் பொருள் என்ன? ஒரு குழந்தையின் குணம் எப்போது பெரியவர்களுக்கு வருமோ விண்ணரசு அவர்கள் மத்தியில் இருக்கிறது. என்ன குழந்தையின் குணம்? மன்னிப்பது, விட்டு கொடுப்பது, மறந்து போவது, தீமையை மறந்து போவது. பாருங்க, அதை நல்லா அடிச்சு பாருங்க. ஒரு குழந்தைய நல்லா அழும், கொஞ்ச நேரத்தில் சிரிச்சு பாருங்க, உடனே சிரிக்க ஆரம்பிக்கும். உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை வந்திருக்கும் பாருங்க, நீங்க எட்டி பார்க்க கூட யோசிப்பீங்க, ஆனா புள்ள போய் எட்டி பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்னதான் அடிச்சு அந்த வீட்டுக்கிட்ட போகாதுன்னு சொன்னாலும் அது அங்கதான் போய் நிற்கும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், குழந்தை உள்ள விண்ணரசுக்குரியதா இருக்கிறது. ஏன்? அது அந்த நிமிடத்திலேயே அது மறந்து போய்விடும். ஆக விண்ணரசின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கோபத்தை இழக்கும், மன அமைதியை உருவாக்கும், சண்டையை விட்டுவிடும், ஒற்றுமையை உண்டாக்கும், பகைமையை விட்டுவிடும், அமைதியை உண்டாக்கும். ஆக விண்ணரசு வாழ்க்கை இது தீமைகளை உடனே எடுக்கக்கூடியது, நன்மைகளை புகட்டக்கூடியது. இது எவர் உள்ளத்திலே மாற்றம் பெறுகிறதோ அந்த உள்ளத்தை இறைவன் ஆள்கிறார் என்பதற்கு பொருளாகும். இந்த ஒரு செயல் மாற்றத்தை கொண்டு வரதான் இன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தியில நமக்கு என்ன உரைக்கின்றார்? காலம் நிறைவேறிவிட்டது, விண்ணரசு நெருங்கிவிட்டது. ஆகவே மனமாறி நல்ல செய்தியை பேச ஆரம்பியுங்கள். நல்ல செய்தி பேசுகிறதின் வழியாய் இறைவன் அரசு உங்க உள்ளத்திலே வந்து இறங்குகின்றது. அந்த அரசு உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நன்மை தரும். ஆக இந்த சேவையை செய்வதற்கு ஆட்கள் தேவை, அமைதி உண்டு பண்ணுவதற்கு ஆட்கள் தேவை, ஒற்றுமையை கொடுப்பதற்கு ஆட்கள் தேவை, மன்னிப்பதற்கு ஆட்கள் தேவை. ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆட்கள் தேவை. இறை அரசிலே பணி செய்யும்படி ஆட்கள் தேவை. அந்த ஆட்கள் என்ன பணி செய்வார்கள்? அமைதியை உண்டு பண்ணுகிறவர்கள், ஒற்றுமையை உண்டு பண்ணுகிறவர்கள், மன்னிக்கிறதை கொடுக்கிறவர்கள், நன்மைகளை செய்கிறவர்கள். இப்பேர் பெற்ற பணி செய்யும்படி ஆட்கள் தேவை. ஆக வருகிறவர்கள் எப்படி இருந்தாலும், ஆனால் இந்த பணி செய்கிற ஆசை இருந்தாலே போதும். நீ எப்படி வாழ்ந்திருந்தாலும் உன்னை மாற்றி இந்த பணி செய்யும்படி ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். இதான் இயேசுவின் அழைப்பு. இந்த தகுதி உள்ளவர்களை அழைக்க வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கவில்லை, தகுதி அற்றவர்களை தான் அழைக்க தீர்மானிக்கின்றார். எசாயாவை அழைக்கும் போது பாருங்க, அவர் சொன்ன வாக்கு என்ன? நாவுகள், உதடுகள் அசுத்தமாயிருக்கிறது. ஆண்டவர் சுத்திகரித்து பின்பு சொன்னார், யார் என் வேலைக்கு போவார்? அவர் சொன்னார், என்ன அனுப்புங்க, நான் போறேன் ஆண்டவர். நான் சுத்திகரிக்கப்பட்ட உடனே என்னை அனுப்பு, நான் போறேன். ஆக இன்றைக்கு அதே அழைப்பு உன்னுக்கும் கொடுக்கப்படுகிறது. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம், பொய்யிலே வாழ்ந்திருக்கலாம், பாவத்திலே வாழ்ந்திருக்கலாம், விபச்சாரத்தில் வாழ்ந்திருக்கலாம், பல தீமைகளை செய்து வாழ்ந்திருக்கலாம், நீ கோபக்காரராக இருக்கலாம், நீ யார் வேணாலும் இருக்கலாம். உன்னை ஆண்டவர் அழைக்கின்றார். அவருக்கு நீங்கள் தேவை. உன்னை மாற்றுகிற திறன் அவரிடத்தில் இருக்கிறது, உன்னை பயன்படுத்துகிற திறன் அவரிடத்தில் இருக்கிறது.
உன்னை உலகுக்கு எப்படி நல்லவர்களாய் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் வந்து சரணடைந்தாலே போதும், என்னை மன்னியும் என்று சொன்னாலே போதும், என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொன்னால் போதும், அவர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இதான் இன்றைய நற்செய்தியில அழைப்பு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கின்றன. ஆகவே அவர் கலிலேயா கடலோரமாய் சென்ற போது சீமோனையும் அவர் சகோதரனான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். வேலை செய்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, சீமோனும் அந்திரேயாவும் கடலிலே வலை வீசி மீன் பிடிப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. கடல்ல இருக்கிறாங்க, பயணத்துல இல்ல, அதன் தொடக்கத்தில் இல்ல. இவங்க பயணம் செய்து நடுக்கடலில வலை வீசி கொண்டிருக்கிறார்கள் மீன் பிடிப்பதற்காக. அந்த நிமிடத்தில் இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். நண்பரே மக்களே, அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள். கடலிலே நீங்கள் எவ்வளவு மனிதர்களை மீன்களை பிடிப்பீர்களோ அதே போல உலகத்திலே பல மனிதர்களை பிடிக்கிற அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுப்பேன். பேதுருவையும் அந்திரேயாவையும் ஆண்டவர் அழைத்தார். பேதுரு என்ன செய்து கொண்டிருந்தார்? வலை வீசிக் கொண்டிருந்தார். அன்றைய காலத்தில பேதுரு 4-5 படகுகளை வைத்திருந்தார். ஒரு 4-5 படகுகள் வைத்திருந்தாலும் அவர் பெரிய பணக்காரர் என்று அர்த்தம். அன்றைக்கு அத்தனை படகுகளை வைத்து அவர் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார். நண்பர் மக்களே, இயேசு அவரை பார்த்து அழைத்த உடனே அவர் என்ன செய்தார் பாருங்க, 18வது வாக்கியம். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். தங்கள் சொந்த படகுகளை விட்டார்கள். தங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வலைகளை அதே இடத்துல விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஏனெனில் இயேசுவின் தரிசனம் அவங்க மனதில் ஒரு பெரிய மாற்றுதலை கொடுத்தது. நண்பர் மக்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் உன்னையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உன்னோடு பேசுகிறார். நீ உணர்கின்றாய், என்னோடு பேசினது போல இருக்கிறது என்று நீ நினைத்து பலமுறை நினைத்திருக்கிறாய். ஆனாலும் ஆண்டவர் பின்னே வராமல் இருக்கின்றாய், இயேசுவின் பின்னே வராமல் இருக்கின்றாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். இன்றைய பேதுருவின் நிலைமை என்ன? பரலோகத்தின் திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. எனில் அழைத்த மாந்திரத்திலே உடனே ஆண்டவர் பின்னே தோற்றம் அளித்தார். அந்திரேயாவின் வாழ்வு எப்படி இருந்தது? 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுப்பதற்கு அந்திரேயா தான் காரணமாய் இருந்தார். அவர்தான் சென்று சிறு பயணத்திலிருந்து அந்த உணவை கொண்டு வந்து இயேசுவிடத்திலே கொடுத்தார். இன்றைக்கு அந்திரேயாவின் வாழ்வு எப்படி இருக்கிறது? விண்ணகத்திலே சிறந்த பணியாளனாய் அமர்ந்திருக்கின்றார். இவருடைய பொருள் என்ன? அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் அழைக்கிறார். நாம் எந்த வகையில பயணம் செய்கின்றோம்? என் ஆசைகளும் நான் நிறைவேற்றணும், ஆண்டவர் ஆசைகளும் நிறைவேற்றணும் முடியாது. அன்றைக்கு பேதுருவும் அந்திரேயாவும் தன்னுடைய வேலைகளை அதே இடத்துல விட்டுவிட்டு முழுமையாக ஆண்டவர் பக்கம் பயணம் செய்தார்கள். முழுமையாக பயணம் செய்தார்கள், மனம் வந்து பயணம் செய்தார்கள், எதிர்பார்ப்பின்றி பயணம் செய்தார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை இன்றைக்கு சிறந்த வகையில் அமர வைத்திருக்கின்றார். என் நண்பரே மக்களே, இதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் அழைக்கின்றார். நாம் என்ன செய்கின்றோம்? உங்க வேலைகளை விட்டுட்டெல்லாம் வராதீங்க. கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் கண்ணீர் சிந்தினவராய், ரத்தம் சிந்தினவராய் ஜெபிக்கும் போது அந்த சீடர்களை பார்த்து சொன்னார் பாருங்க, என்னோடு 1 மணி நேரம் உங்களால் விழித்திருக்க இயலாதா? அந்த 1 மணி நேரம் இன்றைக்கு நீங்க கொடுத்தா போதும். அந்த 1 மணி நேரத்துல எத்தனை பேர் சந்திக்க முடியுமோ அத்தனை பேர் நீங்க சந்தித்தாலே போதும். இயேசுவை நேசிக்கிறார் என்று சொல்வதற்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுத்தாலே போதும். ஆண்டவர் உன்னை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். மீதி இருக்கிற எல்லா நேரத்தையும் நீங்க வச்சுக்கோங்க, பரவாயில்ல.
வேலை செய்யுங்க, பல பணிகளை செய்யுங்க. 1 மணி நேரம் என் ஆண்டவருக்கு. ஏன் தெரியுமா? இன்றைக்கு 1 மணி நேரம் போதும். உலகத்தை சுற்றி பார்த்தால் பக்கத்து வீடு கிறிஸ்தவர்கள், அக்கத்து வீடு கிறிஸ்தவர்கள், பக்கத்து ஊர் கிறிஸ்தவர்கள் ரொம்பி கிடக்கிறார்கள், நிரம்பி இருக்கிறார்கள். பயனற்ற கிறிஸ்தவர்கள். இவர்கள் 1 மணி நேரம் பணி செய்தாலே இன்றைய உலகம் ஆண்டவர் பக்கம் திரும்பிவிடும். என் நண்பர் மக்களே, இறைப்பணி என்பது ஒன்றை தான் குறிக்கிறது: நன்மை செய்வது, நல்லதை சொல்லுவது. நல்லதை சொல்லவும் நல்லதை செய்யவும் கிறிஸ்தவர்களை ஆண்டவர் எழுப்பினார். ஆனால் அந்த கிறிஸ்தவர்களோ நல்லதையும் சொல்வது கிடையாது, நல்லதை செய்வதும் கிடையாது. அப்படி நல்லது சொல்கிறவர்களையும் செயல்களையும் கண்டெடுப்பது மிகவும் கஷ்டமாக மாறிவிட்டது. ஏனென்றால் எப்படி பேதுரும் அந்திரேயாவும் இருக்கிற வேலை விட்டுவிட்டு முழுசா ஆண்டு பின்னால வந்தாங்களோ, அந்த மாதிரி நம்முடைய முழு உள்ளத்தை ஆண்டவருக்கு இன்னும் கொடுக்கவில்லை. உள்ள கொஞ்சம் ஆசை இருக்கிறது. மனிதன் மேல், பணத்தின் மேல், ஆடையின் மேல், அந்தஸ்தின் மேல், பதவி மேல், உயர்வு மேல் எண்ணத்தை செலுத்திக் கொண்டு வெறும் ஆண்டவரை வணங்குவதற்கு மட்டும் வாழ்க்கை பயணம் இன்றைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை. இவை மாற்றம் பெற வேண்டும். எந்த நோக்கத்துக்காக கிறிஸ்தவ இனத்தை ஆண்டவர் உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன்? எதற்காக ஆண்டவர் என்னை பிறக்க செய்தார்? அவருடைய இறை அரசின் ராஜ்யம் இந்த பூமியில கட்டி எழுப்புவதற்காக. அந்த ராஜ்யத்தில என்ன வேலை? அமைதி உண்டாக்குவது, ஒற்றுமை உண்டாக்குவது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்வது, ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து வாழ்வது. இந்த வேலைகளை செய்தான் ஆண்டவர் கிறிஸ்தவர்களாகிய நம்மை வளர்த்து வருகின்றார். இது அறியாமல் வாழ்கிறதினாலே நம்முடைய குடும்பத்தில் அமைதி இழந்து, ஒற்றுமை இழந்து, பல பிரச்சனைகளை சிக்கி, ஐயோ எனக்கு விடுதலை இல்லையா என்று கேட்கிற குடும்பமாய் மாறிவிட்டது. ஏனெனில் கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவின் வேலைகளை செய்யாமல் பற்பல வேலைகளிலே ஈடுபட்டிருக்கிறோம். ஆகவேதான் மார்த்தாள் மரியாள் ஓமையை கொண்டு வந்தார். மார்த்தாள் ஆண்டவரிடத்தில் வந்து சொன்னால், ஆண்டவரே நான் எவ்வளோ வேலை செய்றேன், மரியாள் ஒரு சின்ன வேலை கூட செய்யாம அமைதியா எப்படி இருக்கா பாரு. ஆண்டவர் சொன்னார், நீ பல வேலைகளை ஈடுபட்டிருக்கிறாய், ஆனால் மரியாளோ என் பாதத்தில் அமர்ந்து நான் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். என் பாதத்தில் அமர்வதுதான் பெரிய பணியாய் இருக்கிறது. அவள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். நண்பர் மக்களே, உலகத்திலே பல பணிகளில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நல்ல பங்கு எதை சொல்லுகிறார்? அவர் பாதத்திலே அமர்ந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவன் வாழ்க்கையில் இருக்கணும். 1 மணி நேரமாவது ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்காத எந்த கிறிஸ்தவனும் கிறிஸ்துவனுக்கு உரியவனாய் மாற முடியாது. அவன் உலகத்தோடு வாழ்கிறவனாய் தான் இருப்பான். 1 மணி நேரம் விழித்தை திறந்து படித்த அன்னைக்குரிய வாசகத்தை தியானித்து இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து பயணிக்காத எந்த கிறிஸ்தவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற தகுதியை இழந்து விட்டார்கள். இன்னைக்கு உங்களை அலசி பாருங்கள். 1 மணி நேரம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய பணியை செய்ய எந்த அளவுக்கு நாம் ஆயத்தப்படுகின்றோம்? 1 மணி நேரம் ஆண்டவருடைய பணிகளை செய்ய நம்மை எவ்வாறு ஆயத்தம் செய்கிறோம்? அதிகமான நேரத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கவில்லை. இன்றைக்கு 1 மணி நேரம் போதும். விவிலியத்தை வாசிங்க, அதுக்கேற்றவாறு ஒப்பு கொடுங்க, அதை செய்வதற்கு அந்த நாள் முழுவதும் முயற்சி பண்ணுங்க. இதுதான் ஆண்டவருக்கு தேவை. இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பரை மக்களே, ஆண்டவருடைய அழைப்புக்கு எப்படி வந்திருக்கிறார்கள் பாருங்க. 2 பேரோடு முடிந்ததா? இல்லை, தொடர்கின்றது. இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் என்று கூறினார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு விட்டு வந்தார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்ற போது
செபதேயின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். பழுதுனா என்ன அர்த்தம்? கிழிஞ்சு போன வலைகளை தைச்சு கொண்டிருந்தார்கள். இன்னைக்காவது நீங்க பார்த்திருக்கீங்களா எப்படி அதை ஸ்டிச் பண்றாங்க? இன்னைக்கெல்லாம் பாருங்க, துணி கிழிந்து விட்டது, நாம மிஷின்ல கொடுத்து ஸ்டிச் பண்றோம். ஒரு காலத்துல கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்குவாங்க, இப்ப மிஷின்ல ஸ்டிச் பண்றோம். அதே போல வலைகள் கிழிந்து விட்டால் அதையும் தைப்பார்கள். ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நான் சென்றிருந்த போது அந்த இடத்துல நான் கண்டேன், ஒருவர் உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தார். அப்படியே, என்ன பண்றீங்க? இல்ல சார், வலை கிழிஞ்சு போயிருக்கு, தச்சுன்னு இருக்க. உடனே இந்த வாக்கு நினைவுக்கு வந்தது. யார் நினைவுக்கு வந்தார்கள் பாருங்க? யாக்கோவும் யோவானும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உடனே அவருக்கு சொன்னேன், இதே போலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இயேசு யாக்கோபையும் யோவானையும் இந்த வலைகளை பழுது பார்க்கும் போது அழைத்தார். நீங்க செய்யும் போது நினைவுக்கு வந்தது, உங்களையும் ஆண்டவர் அழைப்பார் என்று சொல்லும் போது அவர் சொன்னார், சார் என் பேர் கூட யாக்கோபு தான் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு மக்களே, ஆண்டவர் எப்போது எவரை எப்படி சந்திப்பார் என்று தெரியாது. ஆக இங்க யாக்கோபு யோவானும் பாருங்க, வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடலில் மீன் பிடிக்க செல்வதற்காக வலைகள் சரியா இருக்கிறதா, எங்கெல்லாம் கிழிந்திருக்கிறது, பழுது பார்க்கிறார்கள். இதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை பார்த்து அழைத்திருக்கிறார். என்ன? பழுது பார்க்கும்படி வாங்க. மனித உள்ளங்கள் கிழிந்து போயிருக்கிறது, மனிதனுடைய எண்ணங்கள் கிழிந்து போயிருக்கிறது, அது கீழ்த்தரமாய் போய்கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் எங்க போகுதுன்னே தெரியல, ஏன்னா அது கிழிந்திருக்கிறது. வந்து பழுது பாருங்கள் என்று அவர்களை அழைத்தார். அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்க, விழுத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுகிற உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்கள் படகில் வலைகளை அப்படியே வைத்துவிட்டு இயேசுவின் பின்னே பயணித்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபெதேயுவை கூலி ஆட்களோடு படகில விட்டுவிட்டு அவர் பின் வந்தனர். இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க பாருங்க, அவங்க அப்பாவை அப்படியே விட்டுல 2-3 கூலி ஆட்களை செட் பண்ணி, எனக்கு பதிலா நீங்க வேலை செய்யுங்க, நாங்க இயேசு பின்னால போறோம் என்று பொறுப்புள்ளவர்களாக மாறினார்கள். என் நண்பரி மக்களே, ஆண்டவருக்கு படிப்பறிவு தேவையில்லை, பொறுப்புள்ளவர்கள் தேவை. ஆண்டவருக்கு படிப்பறிவு தேவையில்லை, செய்கிற வேலையில சரியாய் செய்யணும்னு நினைக்கிற ஆட்கள் தேவை. நாம எந்த வேலை செஞ்சாலும் சரியா செய்யணும். இது யாக்கோபிடத்திலும் யோவானிடத்திலும் இருந்த குணம். அப்படியே விட்டுவிடாமல் கூலி ஆட்களை தயாரித்து தன் தகப்பனோடு விட்டுவிட்டு அவங்க இயேசுவின் பின்னே தொடருகின்றார்கள். என் அன்பு மக்களே, சீடர்களை ஆண்டவர் அழைக்கும் போது அவங்க எந்த நிலையில் இருந்தாங்கன்னு எவ்வளவு அழகா படம் பிடித்து காட்டுகிறது பாருங்க. இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு வெறும் நேரம் கிடைக்கும் போது ஆலயத்துக்கு போனோம், மீதி நேரத்துல நாம விரும்புறது போல இருக்கணும், நைட்டு நல்லா தூங்கணும், காலையில ஏந்திரிக்கணும், எப்ப டைம் கிடைக்குமோ அப்ப எழுணும், எழுந்த உடனே ரெடி ஆகணும், டிஃபன் ரெடியா, சாப்பிட்டோமா, போனியா. உலகத்தின் பல பணிகளிலே மூழ்கி இருக்கின்றோம். நான் ஒரு கிறிஸ்தவன், என் ஆண்டவருக்கு 1 மணி நேரமாக ஒரு நாளைக்கு நான் செலவழிக்கணும்னு என்ன இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். உடைய திட்டங்கள் மாற்றம் பெற மனமாறுங்கள் என்று சொல்லுகிறார். மனமாற்றம் என்றால் பொருள் என்ன? நாம செய்கிற வேலைகளை அலசி பார்ப்பது, இது என் ஆண்டவருக்கு விருப்பமா இருக்கிறதா, என் பேச்சு விருப்பமா இருக்கிறதா, நான் செய்கிற வேலை விருப்பமா இருக்கிறதா, அவர் விரும்புகிறதை செய்கிறேனா, அவர் விரும்பாததை செய்கிறேனா? கொஞ்ச நேரம் நீங்க யோசித்தாலே உங்கள் உள்ளங்கள் மாற்றம் பெறும், நன்மைகளை செய்ய தொடங்குவீர்கள், மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். என் அன்பு மக்களே, ஏன் இவ்வாறு நாம் செய்ய வேண்டும்? இன்றைக்கு முதல் வாசகம்
மிக அருமையாக நமக்கு சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 1 - 6 வரைக்கும் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு எபிரேய மக்களுக்கு சொல்லுகின்றார். என்ன உரைக்கிறார் பாருங்க. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக தம் மூதாதையர்களோடு பேசின கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்னதாக பல இறைவாக்கினர்களை எழுப்பி ஆண்டவர் பேசினார், கடவுள் பேசினார். இறுதி நாட்களிலே தன் மகனையே அனுப்பினார். இன்றைக்கு அந்த இறைமகன் இயேசுவின் காலங்கள் தொடங்கி இருக்கின்றன. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக. ஆனா கிறிஸ்து உன்னை ஆள்கிறாரா? கிறிஸ்து உன்னை நடத்துகிறாரா? நடத்துவதற்கு நீ வழி கொடுத்திருக்கிறாயா? இயேசுதான் இந்த வில்லத்தின் தலைவர் என்று எழுதியிருப்பாங்க நிறைய வீட்டுல. ஆனால் அந்த வீட்டை இயேசு ஆள மாட்டார், அவங்க தான் ஆளுவாங்க. இன்றைக்கு இந்த மாற்றுதல் மிக அவசியம். இயேசு நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இயேசு நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டும். இயேசு நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும். நாம் அவர் கையில் அடங்க வேண்டும். சுய ஆசைக்கும் சுய திட்டத்துக்கும் அடிமை வாழ்ந்த வாழ்க்கை காலங்கள் மாற்றம் பெற வேண்டும். ஆண்டவரிடத்தில் அமர்ந்து செபித்து நான் என்ன செய்யணும்னு கேட்டு செய்யணும். இந்த ஆட்கள் ஆண்டவருக்கு தேவை. அன்றைக்கு பேதுரும் யோவானும் யாக்கோவும் அந்திரேயாவும் உணர்ந்து இயேசுவின் பின்னே தொடர்ந்ததினால் இன்றைக்கு விண்ணகத்திலே சிறந்த பணியாளர்கள் என்ற பெயரை பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். இதே போல பாக்கியம் உனக்கும் ஆண்டவர் கொடுக்க இன்றைக்கு அழைக்கின்றார். நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆகவே பவுல் என்ன உரைக்கிறார் பாருங்க. இறுதி காலங்களிலே திருமகன் வழியாக பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார். இவர் வழியாகவே உலகங்களை படைத்தார். ஆண்டவர் இயேசுவின் வழியாய் உலகங்கள் படைக்கப்பட்டன. ஆகவே இயேசு பூமியில் இருக்கும் போது காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதலாயிரு. அது அமைதலாயிற்று. பிசாசை அதட்டினார், அவை விலக ஆரம்பித்தது. முடக்குவாதம் உள்ள நோய்களை குணமாக்கினார், அது மனிதனை விடுதலை ஆக்கினது. படுக்கையிலே படுத்திருந்தவர்களை எழுப்பினார், அவன் விடுதலை அடைந்தான். இது நாம் இன்றும் படிக்கிறோம் அல்லவா? ஏனெனில் அனைத்தும் அவர் வழியாய் தான் உண்டாக்கப்பட்டது. உண்டானது எதுவும் இயேசுவால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் தான் உலகமே இயங்குகின்றது. அதுதான் பிலிப்பியர் 2:8 பவுலடிகளார் சொன்னார், இயேசு என்ற பெயரை நீ உச்சரிக்கும் போது விண்ணில் இருக்கிறவர், மண்ணில் இருக்கிறவர், ஆழ்கடலில் இருக்கிற அனைவருமே உடனே மண்டியிட வேண்டும். ஏன் தெரியுமா? இவர் வழியாக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அது இன்னைக்கு கூட நடக்கும். நீ என்னைக்கு நம்பி விசுவாசிக்கிறாயோ அன்னைக்கு அது நடக்கும். உலகை ஆளும் ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். சிக்கியிருக்கிற மக்களை விடுதலை செய்கிற அதிகாரம் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை இறையின் பக்கம் கொண்டு வர ஆசிரை நமக்கு வழங்க காத்திருக்கிறார். நாம ரெடியா? ஆகவே வசனத்தின் தொடர்ச்சி என்ன உரைக்கிறது பாருங்க. வாசிக்கும் போது கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும், கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நானே உலகின் ஒளி. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் பேரொளியிலே இருப்பான், ஏனெனில் அவனும் ஒளியாயிருப்பான். இயேசுவோடு சேருகிறவர்கள் அனைவரும் ஒளியாகவே இருப்பார்கள். நாம் இருளை சார்ந்தவர்கள் அல்ல, ஒளியிலே சான்று பகர்கிறவர்கள் என்று நம்மை உணர்த்துகின்றார். இயல்பின் அச்ச பதிவாக விளங்குபவர் அவரே. தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவத்தில் இருந்து தூய்மை அளிப்பேன்,
விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மக்களின் பாவங்கள் அனைத்தையும் சுமந்தவர். இவரை குறித்து இன்று பவுலடிகளார் எவ்வாறு விவரிக்கிறார் பாருங்க. ஏன் நாம் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும்? அன்று சீடர்கள் நேரிலே கண்டார்கள், உடனே பயணித்தார்கள். இன்றைக்கு நேரிலே நாம் காண முடியவில்லை. ஏன்? பாவம் கண்களை மறைத்திருக்கிறது. ஆனால் படிக்கும் போது அந்த பாவம் விடுதலையாகும். அவரை நேரிலே பார்க்க முடியும். ஆண்டவரை நேரில் கண்டு பயணம் செய்கிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார். அவரிடத்திலே பாவம் இல்லை. அவரோடு சேர்கிறவர்கள் பாவத்தை விட்டு விடுவார்கள். அவர்கள் இந்த பூமியில இயேசுவுக்கு பதிலாக பணி செய்கிற மக்களாயிருப்பாங்க. என் நண்பரி மக்களே, உன்னையும் என்னையும் அழைத்த நோக்கம் எவ்வாறு என்று இருக்கிறது பாருங்க. இதை உணராம வாழ்கிற கிறிஸ்தவர்களே, உணர கற்றுக்கொள்வோம். நம்முடைய அழைப்பு வேற. விண்ணக தந்தையின் தரிசனத்தை பூமியிலே கட்டுவதற்கு இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். ஒற்றுமை உண்டாக்க, நன்மைகளை செய்ய, நல்லதை செய்ய, நல்லதை சொல்ல, இந்த ராஜ்யம் பூமியில் கட்டி எழுப்ப இறையரசுக்கு உன்னை ஆண்டவர் அழைக்கின்றார். எப்படி வாழ்வோம்? நம்மை சுற்றி இருக்கிறவங்க எப்படின்னா இருக்கட்டும், அவங்க எதிராளியா இருக்கட்டும், பகைவர்களா இருக்கட்டும், அவங்க அசுத்தவர்களா இருக்கட்டும், பொய் பேசுறவங்களா இருக்கட்டும், என்னன்னா செய்துட்டோம். ஆனால் உன்னை ஆண்டவர் அவர்கள் முன் மேன்மையாய் உயர்த்த அழைக்கின்றார். உன் வழியாக அவங்க அனைவரையும் சந்திக்க விரும்புகிறார். உன் வழியாக உன் நண்பர்கள் சந்திக்கப்படணும், உன் சொந்த பந்தங்கள் சந்திக்கப்படணும். உனக்கு தெரிந்த அத்தனை பேரும் இறை அரசுக்கு நுழைய வேண்டும். ஆகவே உன்னை பயன்படுத்த ஆண்டவர் அழைக்கின்றார். உன்னை அழைக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தின் படைப்புகள் அவர் வழியாய் தான் இருக்கின்றன. நண்பரி மக்களே, ஆக பவுல் எப்படி அவருடைய பெருமைகளை சொல்லுகிறார் பாருங்க. ஏனெனில் கடவுளின் வானதூதர் எவரிடமாவது நீ என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் என் மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? யாருக்குமே கூறியது கிடையாது. அது யாருக்கு சொல்லப்பட்டது? ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்லப்பட்டது. நேற்றைய வாசகம் தியானித்தோம் அல்லவா? இயேசு திருமுழுக்கு பெற்ற நாளை நினைவு கூர்ந்தோம். வானம் திறந்தது. அங்கிருந்து சொல்லப்பட்டது, இவரே என் மைந்தன். இதான் இன்றைய வாசகத்திலே பவுலடிகளார் நினைவு கூற சொல்லுகின்றார். நீ நானும் நினைக்கிற ஆண்டவர், உன்னத கடவுள் பூமியிலே தன் குரலொலி எழுப்பி அவர் திருமுழுக்கின் வழியாக இவரே என் மைந்தன் என்று சொன்னதை நினைவுபடுத்த விரும்புகிறார். ஏன் இதை நாம நினைவுபடுத்தணும் என்றால், நாம பின்பற்றுகிற ஆண்டவர் எப்பேறு பெற்றவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஆண்டவர் இயேசுவை யார் என்று அறிந்து கொள்ளணும். அவருடைய கொள்கை என்ன என்று அறிந்து கொள்ளணும். அவரை அனுப்பினது யார் என்று அறிந்து கொள்ளணும். அவர் பூமியில என்ன செய்தார் என்று அறிந்து கொள்ளணும். அப்போதுதான் அவரை பின்பற்ற இயலும். ஆக அதை அறிவதற்கு பயனாயிருப்பது திருவிவிலியம். பைபிளை படிக்கும் போது அவருடைய அழைப்பு, புதிய ஏற்பாட்டின் நற்செய்திகள், அவர் செய்த பணிகள், அதை தொடர்ந்து திருத்தூதர்கள், அவருடைய இயேசுவின் அழைப்பு பெற்றவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதை தொடர்ந்து இயேசுவின் அழைப்பு பெற்ற பவுலடிகளார் எழுதின 14 கடிதங்கள், தன்னுடைய அனுபவத்தின் கடிதங்கள், அதை தொடர்ந்து யோவானுடைய அனுபவம், பேதுருவின் அனுபவம், யாக்கோபின் அனுபவம், அதை தொடர்ந்து உலக முடிவின் செயல்பாடு என்ன, திருவெளிப்பாடு நூல். இன்றைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு எப்படி இருக்கும்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும்? திருவெளிப்பாடு நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து கொள்ள இறைவன் உன்னை அழைக்கின்றார். பைபிளை படிக்க வேண்டும். என் அன்பு மக்களே, இவற்றை செய்யாத கிறிஸ்தவர்கள் எப்படி கிறிஸ்துவுக்குரியவர்களாய் மாற முடியும்? இவற்றை அறியாத கிறிஸ்தவர்கள் இறந்த உடனே எப்படி பரலோகத்துக்கு நான் போயிடுவேன் ஜெபம் பண்ண முடியும்? பரலோகத்துக்காக எந்த வேலையும் செய்யாம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? உலகத்தில் ஒரு வேலை செய்தா தானே தன் குடும்பத்தையே நடத்த முடியும். அதுக்கான சம்பாத்தியம் இருந்தா தானே தன் வீட்டை நடத்த முடியும், சுகமாய் வாழ முடியும், அந்த வீட்டில் இருக்க முடியும். சும்மா ஊரு சுத்திட்டு வீட்டுக்கு வந்தாக்கா சும்மா இருப்பாங்களா?
எத்தனை நாளைக்கு சும்மா இருப்பாங்க தண்டை சோறு போட்டுக்கிட்டு? ஒரு சில நாள் தானே. குழப்பம் பிரச்சனை உருவாக தானே வேலை வெட்டி இல்லாத சும்மா சுத்திக்கிட்டு இருந்தார். இதே போலதான் விண்ணக ராஜ்யம் என்பது கூட. விண்ணக ராஜ்யத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் விண்ணக ராஜ்யத்துக்குரிய செயலை இந்த பூமியில ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அது செய்யவில்லை என்றால் விண்ணகத்துக்கு எப்படி நுழைய முடியும்? செத்த உடனே பரலோகத்துக்கு போனோம்னு ஆசை இருக்குது, ஆனா அந்த பரலோகத்துக்காக வேலை செய்யணும் இல்லையா? நண்பரே மக்களே, ஆண்டவர் நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்தார். 1 மணி நேரம் இன்றைக்கு ஆண்டவருக்காக கொடுக்க ஆரம்பிங்க. அந்த 1 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த அரை மணி நேரத்துல ஒருவரையாவது ஒரு நாளைக்கு ஆண்டவர் பின்னே நடத்த முயற்சி செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒருவரை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒருவரை ஆண்டவர் பின்னே நீங்க வழி நடத்தினால் ஒரு ஆண்டுக்கு 300 பேர் அல்லது 300 பேர்கிட்ட நாம சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு ஒருவருக்கு. ஆக நம்முடைய ஆயுசு காலங்களில் எத்தனை பேரை சம்பாதிக்கலாம்? ஆக கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்கு பணி செய்யவில்லை என்றால் அந்த கிறிஸ்தவன் கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு போக முடியாது. ஏனெனில் சோம்பேறிகளை அவர் சேர்ப்பது கிடையாது. ஆகதான் அவர் ஓமையில 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து என்ற ஓமை எழுதி வைத்திருக்கிறார். 5 உள்ளவன் அவன் ராஜ்யத்தில் பிரவேசித்தான், 2 உள்ளவன் அவர் ராஜ்யத்தில் பிரவேசித்தான், 1 பெற்றவனோ நரகத்துக்குள்ளாக அனுப்பப்பட்டான். ஏனெனில் அவன் வேலை செய்யவில்லை. வேலை செய்யாத எந்த கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நுழைய முடியாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது. 1 தாலந்து எதை குறிக்கிறது? 1 மணி நேரமாவது. 2 தாலந்து எதை குறிக்கிறது? 2 மணி நேரமாவது. 5 தாலந்து எதை குறிக்கிறது? 5 மணி நேரமாவது. 5 மணி நேரம் பணி செய்கிறவர்கள் முழு நேர பணியாளர்கள். 2 மணி நேரம் பணி செய்கிறவர்கள் பகுதி நேர பணியாளர்கள். 1 மணி நேரம் பணி செய்கிறவர்கள் வேலைகளையும் குடும்பங்களையும் பார்த்து கொண்டு பணி செய்கிற மொத்தத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது பணி செய்யணும் ஆண்டவருக்கு. நண்பரே மக்களே, இவை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உணர்வோம். இன்றைக்கு ஆண்டவரின் அழைப்பின் நாள். அவர் பின்னே செல்வோம். இறை மக்களாக வாழ்வோம். இறை அரசுக்குரிய நன்மை, ஒற்றுமை, அமைதி மக்களுக்கு விதைக்க தொடங்குவோம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்திலே பங்கு கொள்ளும்படி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசக தியானத்திலே பங்கு கொண்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்தியாவிலும் உலகத்தின் பல இடங்களில் இருந்தும் பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வேலைகளை செய்து கொண்டு பயணம் செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என் ஆண்டவரின் கரம் இப்போதே தொடுவதாக. பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அந்திரியாவையும் சந்தித்தது போல இன்று என்ன இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. நானும் பணி செய்ய விரும்புகிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலிருந்து 1 மணி நேரம் நிச்சயம் நான் செய்வேன் என்று தீர்மானிக்கிறவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. 1 மணி நேரமாவது பயன்படுகிற கிறிஸ்தவர்களை உருவாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனும் பயனற்றவனாய் இல்லாமல் எல்லா கிறிஸ்தவர்களும் உலகத்திலே உமக்காக 1 மணி நேரமாவது பயன்புரிகிறவர்களை எழுப்பும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. முழு நேர பணியாளர்கள் ஆசீர்வதியும், பகுதி நேர பணியாளர்கள் ஆசீர்வதியும், 1 மணி நேரமாவது பணி செய்கிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய ஆவியானவர் அனைவரையும் ஆட்கொண்டு நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் பிரயோஜனமற்றவர்களாக அல்லாமல் நன்மைகளை செய்து நன்மைகளை சொல்லி வருகின்ற கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றுவீராக. பதவிக்காக, அந்தஸ்துக்காக, ஆஸ்திக்காக அடிமையாகி அவைகளிலே மூழ்கி இருக்காமல் உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாக்கியத்தை எங்க அனைவருக்கும் தாரும். எங்க அனைவரையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம்.
எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை வலுப்படுத்தும், ஆசீர்வதியும். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவங்க இருக்கிற இடத்துல எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். Those who are in abroad, Lord, we pray for them. You touch and heal, Lord. Utilize them in mighty way. Right now, you touch them, Lord Jesus. We're all going to do at least 1 hour in a day. Rise them in your mighty way. Receive and bless, Lord. எல்லாரையும் பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மன்றாடி உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவில் அன்பான இறைமக்களே, மறந்துடாதீங்க, எழுதிக்கங்க. இன்றைய நற்செய்தி வாசகம் எழுதி வச்சுக்கோங்க. எபிரேயர் 1 அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் இன்றைக்கு முதல் வாசகம். Hebrew chapter 1 verses 1 to 6. Response reading திருப்பாடல் 97 1 9 வரைக்கும். Psalms 97 1 to 9. Today's gospel reading நற்செய்தி வாசகம் St. Mark chapter 1 verses 14 to 20. மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 14 20 வரைக்கும் வாக்கியங்கள். மீண்டும் குடும்பமாக படிங்க. ஆண்டவரின் மக்களாக வாழுங்க. இறையரசு இந்த பூமியில் கட்ட இறை மக்களாக பணி செய்ய ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது செலவழிப்பண்ணி தீர்மானம் பண்ணி செய்யுங்க. அந்த 1 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ஆசிரியை கொண்டு வரும். 23 மணி நேரம் நீங்க வச்சுக்கோங்க. ஒரே ஒரு 1 hour, just give 1 hour to Jesus. He will use you in mighty way. ஆகவே இந்த நிகழ்ச்சி யூடியூப்ல இருக்கிறது. யூடியூபை திறந்து சர்ச்ல DR பிலிப் மரியான் அப்படின்னு போடுங்க. நிகழ்ச்சிகள் வரும். அதுல ஏதாவது ஒன்று திறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நான் இங்க ஆன் பண்ண உடனே உங்களுக்கும் இன்டிமேஷன் கிடைக்கும். நீங்க இருக்கிற இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆகவே இறைவன் உங்களையும் உங்க வீட்டாரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். God bless you. We'll meet again tomorrow morning 7:30. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.